பயக்கும் சொற்களை கேட்பதும் அவர்களுடைய நற்குணங்களை பற்றி பேசுதலும் அவர்களோடு கூடி இருப்பதும் நன்மை தரும் என்று சொல்வார்கள். பின்பால் புலவர் ஔவையின் பொன்மொழிகள் இவை. அந்த நினைவோடு நான் இதோ மலர்ந்து விட்டது நமது ஞாயிறு பேச்சு. சிறப்பான பாடல்களுடன் மலர்ந்திருக்கிறது. புன்னகையுடன் தொடங்குவோம். இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு பூக்களாக மலரட்டும். இனிய மாலை பொழுதில் மீண்டும் உற்சாக வணக்கம் உறவுகளே. அதனால இந்த வாரம் ஒரு என்ன சிறப்பு அப்படின்னா, இன்று சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நமது ஞாயிறு பேச்சு இந்த வாரம் 105வது வாரத்தை எட்டியுள்ளது. ஆகியால வேலையில் இந்த மன்னிக்கவும் 205 வாரத்தை எட்டியுள்ளது. அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இவ்வேளையில் இந்த 205 வாரமும் வற்றாத ஆதரவை கொடுத்த உங்களுக்கு முதல்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த ஞாயிறு பேச்சை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் மக்கள் நல்வாழ்வு குழுவுக்கும், அதே நேரத்தில் மக்கள் நல்வாழ்வு குழுவை மிக சிறப்பாக மேற்பார்வை செய்து கொண்டிருக்கும் நாடறிஞ்ச தன்னம்பிக்கை தளபதி நமது மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய அண்ணன் ரேகோ அவர்களுக்கு வேளையில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆகையால இன்றைய பேச்சு மிக அற்புதமான பேச்சாக அமையும். காரணம் பல சிறப்புகள் இந்த வாரம் இருக்குது. காரணம் ஒரே பேச்சாளர் தொடர்ந்து 4 வாரம் அலங்கரித்தது ஒரு மதிப்புக்குரிய விஷயம், சிறப்புக்குரிய விஷயம். ஆனா தேர்வு செய்த அந்த தலைப்புகளும் அவர் பகிர்ந்து கொண்ட அந்த அனுபவங்களும் மிக மிக அற்புதமானது. நம்மளுடைய இந்த வாரத்துல இருந்து அடுத்த வாரத்துக்கு கண்டிப்பாக நம்மள ஒரு அளவாவது மேன்மைப்படுத்தக்கூடிய பேச்சாகவே அமைந்தது. நம்ம தொடர்ந்து இந்த 4 வாரங்கள் அவருடைய பேச்சை கேட்டா இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு படிக்கட்டுகளாகவே அமைந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை என்று நான் சொல்வேன். ஆகையால கடந்த வாரம் அந்த தலைப்பை நீங்க பாருங்களேன், மனம் என்று மாபெரும் சக்தி. இந்த தலைப்பு மிக அற்புதமான தலைப்பாக இருந்தது. அதற்கு முந்தைய வாரம் எனக்கு பிடிச்ச ரொம்ப தலைப்பு எண்ணம் போல் வாழ்வு. இது அடிப்படை, ஒரு மனித வாழ்வுக்கு அடிப்படையான விஷயம். எண்ணம் போல் வாழ்வு பலவிதமான அறிவார்ந்த யுக்திகளுடன் என்ற தலைப்புல நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு தலைப்பும் ஒரு புத்தகத்தை படிச்ச மாதிரியே எனக்கு அந்த உணர்வு இருந்தது. அதே நேரத்தில் இந்த வாரமும் எண்ணங்களும் செய்யும் காரியங்களில் வெற்றியும், உங்களின் எண்ணங்களின் படி உங்களுக்கு எல்லாம் நடக்க வேண்டுமா? அதுல என்ன ஐயப்பாடு? நிச்சயமாக நடக்க வேண்டும். ஆகையால இன்று நமது பெருமதிப்புக்குரிய டாக்டர் பாணி அவர்களை உங்க அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன் இந்த தலைப்பை அலங்கரிக்க. ஐயா, உங்களுடைய பேச்சை தொடங்கலாம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். எண்ணங்களும் செய்யும் காரியங்களை வெற்றியும் இந்த தலைப்புல பேசுறேன். ஒரு அரை மணி நேரம் மனதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அரை மணி நேரம் இந்த பயம், இந்த கவலை, இந்த நம்மளுடைய குழந்தைகளை எண்ணங்களால் நம்ம எப்படி மாற்றுவது, நம்மளை நாமே எண்ணங்களால் எப்படி மாற்றுவது என்ற தலைப்புல எனக்கு தெரிஞ்ச இந்த அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இதை நான் புஸ்தகத்துல படிக்கல, எல்லாம் செய்து பார்த்து அனுபவப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் பேச போறேன். கொஞ்சம் தயவு செய்து எல்லாம் கொஞ்சம் உங்களுடைய திருமுகத்தை காட்டுங்களேன். எல்லாம் மறைஞ்சிருக்கிற வாசி ஒரே ஒண்ணுதான், இந்த இவங்க மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மலையரசன் பாக்குறாரு. மத்தவங்க எல்லாம் நீங்க காட்டினீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்து காட்டலாம். அதாவது நீங்க மறைஞ்சிருக்கும் போது அதுவும் ஒரு வகையான தாழ்வு மனப்பான்மை தான் குறிக்குது. ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயத்தை குறிக்குது. மனம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டா அணுக்கூட்டங்களால் செய்யப்பட்டது. மனம் அணுக்கூட்டங்கள், கோடியான அணுக்கூட்டங்கள் இதுல உண்டு. இந்த மனதுல 5 நிலைகள் உண்டு. நான் ஏற்கனவே அதை சொல்லியிருப்பேன். 5 நிலைகள். அது சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். அதுதான் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், டீப் கான்சியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆங்கிலத்தை அதிகமா இதுல பயன்படுத்தாம தமிழிலே நம்ம பேச பார்ப்போம். எந்த ஒரு கவலையும் இந்த சாக்கரம், சொப்பனம், அதாவது சொப்பனம், சுளுத்தி, துரியம் என்ற இடத்துல போய் அந்த கவலை உள்ள பூந்துருச்சுன்னா, பயம் உள்ள பூந்துருச்சுன்னா அது சீக்கிரம் வெளியே போகாது.
அப்ப அதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் அந்த நிலைக்கு உள்ள போய் தான் அதை வெளியே எடுக்கணும். அதுக்கு உண்டான சில வழிமுறை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதாவது புத்தி முழுக்க முழுக்க விஞ்ஞானத்தை குறிக்கும். மனம் உணர்வுகளால் ஆக்கப்பட்டது. மனம் வந்து உங்களுடைய உணர்வு, அந்த உணர்வு என்னன்னா அன்பு, ஆனந்தம், பெருமை, மகிழ்ச்சி, இதெல்லாமே வந்து மனதிலிருந்து வரக்கூடியது தான். அதே போல கெட்ட எண்ணங்களான காழ்ப்புணர்ச்சி, பொறாமைப்படுதல், கோபம், அதுக்கப்புறம் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, பயம், கவலை, பதற்றம் என்று சொல்லக்கூடிய என்சைட்டி, இதுவும் மனதிலிருந்து வரக்கூடியது தான். ஆக இதுகளை போக்குவது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்ப யாராவது சோகமா இருக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலை, இல்லைன்னா வந்து கொஞ்சம் பயமா இருக்கிறீங்களா, கொஞ்சம் முகத்தை காட்டுனா ஒரு செயல்முறை நம்ம செஞ்சு பார்த்துடலாம். ரொம்ப சுலபமான செயல்முறை தான். எல்லாம் வந்து திரை போட்டு மூடி வச்சுக்கிறீங்க, பார்க்க முடியல யாரையும். ஒரு சிலர் தான் தகுதிமா முன்னுக்கு வந்து நிக்கிறாங்க. ஒண்ணுமில்ல, ஒரு சோகமான சூழ்நிலையை வந்து நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வாங்க 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 ஒருத்தர் தான் இப்ப திறந்து வராங்க. ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையை எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. ஒரே நிமிஷத்துல மாத்தலாம். நம்ம ஒரு குரூப்ல உட்கார்ந்துருக்கும் போது ஒண்ணுமில்ல, சும்மா கை தட்டுங்க பாப்போம். சும்மா எல்லாம் கை தட்டுங்க. ஆடியோ கொஞ்சம் திறந்து விடுங்க ஐயா. ஆடியோவை திறந்து விடுங்க. அந்த கெஸ்ட் கை தட்டுங்க. இப்ப என்ன பண்ணுங்க, அடுத்தது பாருங்க, கொஞ்சம் சிரிங்க எல்லாமே சேர்ந்து. கொஞ்சம் சிரிங்க பாப்போம். சிரிங்க. சிரிச்சுட்டா போதும். முகத்துல உள்ள தசைகள் எல்லாம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஒரு அப்புறமேல ஒரு சின்ன பயிற்சி ஒண்ணு நான் கொடுக்குறேன். அதுக்கு நீங்க எல்லாம் உங்களுடைய காணொலியை திறந்தாதான் நம்ம வந்து பார்க்க முடியுமே தவிர, காணொலி அடைச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாம் பார்க்க முடியாது. அப்படி செய்து காட்டும்போது அது சிறப்பாகவும் அமையாது. மனதில் 5 விதமான இந்திரியங்கள் உண்டு. அதுதான் பஞ்ச இந்திரியம் நம்ம சொல்றோம். அந்த பஞ்ச இந்திரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒண்ணு வந்து கண்ணு. கண்ணால பார்க்கும்போது, மகிழ்ச்சியான காட்சியை பார்க்கும்போது நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. ஒரு கொடூரமான அல்லது கவலையான காட்சியை பார்க்கும்போது நீங்க வந்து கவலைப்படுவீங்க. மூக்குல நுகர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மகரந்தம் அல்லது நாற்றம் அல்லது துர்நாற்றம், ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து நுகர்ந்தீங்கன்னா, அது துர்நாற்றமா இருந்தா அது வந்து உங்களுக்கு வந்து மனத்தை வந்து சுளிக்க வைக்கும். அது நல்ல ஒரு நாற்றமாக இருந்தால், அதாவது மகரந்தமாக இருந்தால் மகிழ்ச்சி அடையும். அதே போல காதுல கேட்பது, நீங்க நல்ல சொல்ல கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி. நல்ல பாட்டை காதுல கேளுங்க, சாமி பாட்டை கேட்கலாம். கெட்ட சொல்ல யாராவது உங்களை பத்தி சொன்னாங்கன்னா உங்களுக்கு வந்து கோபம் வரும். ஆக 4 இந்திரியம். அடுத்த இந்த தொடு உணர்வு. இந்த தொடு உணர்வுல வந்து நீங்க வந்து எதையும் புரிந்து கொள்ள, யாரும் அடிச்சாலும் நம்ம வந்து கோவப்படுவோமா இல்லைங்களா? அத போல 5 இந்திரியங்களை அடக்கி ஆளக்கூடிய இந்த மனம். ஆக மனதை நீங்க அடக்கி ஆளுந்தால் இந்த 5 இந்திரியங்களில் நம்ம பெறப்படும் ஆசைகளை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். சிலது சாப்பிடக்கூடாது சாப்பிடுவாங்க, சிலது கேட்கக்கூடாது கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, சிலது பார்க்கக்கூடாது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக இந்த ஆசைகள் எல்லாம் இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலியமா தான் நம்ம உள்ள போகுது. இந்த இந்திரியங்கள் ஆங்கிலத்தை சுலபமா சொன்னா சென்சஸ் அப்படின்னு சொல்லலாம். சென்ஸ். இப்போ மனதை அடக்க நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது இயலாத ஒரு காரியம். பல பேர் மனதை வந்து அடக்கிறதுக்கு பலவிதமான உபாயங்களை செஞ்சு பார்ப்பாங்க, அது முடியாம போயிடும். ஆக மனதை அடக்கக்கூடாது, மனதை வசப்படுத்தலாம். மனதை வசப்படுத்தலாம். இது ஒரு கலை இருக்கு, தியானம் என்று சொல்லுவார்கள். ஆக அந்த தியானத்துக்கு வந்து எப்படி சொன்னாங்கன்னா, மனதை வசப்படுத்தும் பரிபூர்ண விஞ்ஞான கலை அப்படின்னு சொன்னாங்க. மனதை வசப்படுத்தும் ஒரு பரிபூர்ண விஞ்ஞான கலை. இந்த மனதை வந்து எப்படி வசப்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சுலபமான சில டெக்னிக்லாம் இருக்குது. நான் அதை அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அதை பத்தி. இப்ப ஒரு சின்ன ஒரு விவரம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. யாராவது கவலையா இருந்தீங்கன்னா எந்த ஒரு காரியத்தையும் நீங்க செய்து முடிக்க முடியாது. பொறாமை, பொச்சரிப்பு, தன்னை வந்து மத்தவங்க ஒப்பிட்டு பார்ப்பது, இது எல்லாமே வந்து உங்களை வந்து பெரிய நிலைக்கு எங்கேயும் எடுத்து போறது கிடையாது. ஆக ஒரு ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்றேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்ன அவங்க வந்து கேன்சர் பேஷண்ட். அவங்க வந்து உட்கார்ந்து என்ன பார்த்து அப்படியே மிரண்டு உட்கார்ந்து இருந்தாங்க. டாக்டருக்கு வந்து ஒரு 3 மாசம் தான் டைம் கொடுத்திருந்தாங்க அவங்களுக்கு. அவங்கள அவங்களுடைய மகன்களும் வந்து டாக்டருங்க அவங்க. அப்ப நான் அந்த அம்மாவை பார்த்தேன். அந்த அவங்களோட பிள்ளைங்களோட முகத்தை பார்க்கும்போது அந்த சோகம், அந்த கவலை வந்து நல்லா தெரியுது. இப்ப நான் மருந்து கொடுத்தாலும் அது கேட்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள வந்து மகிழ்ச்சி படுத்துறோம். எப்படி மகிழ்ச்சி படுத்துவது அப்படின்னு
ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டு இருந்தேன். நான் உடனே சொன்னேன், 7 வருஷம் நீங்க வந்து உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட. அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல 3 மாசம் டைம் கொடுத்துருக்காங்க ஐயா அப்படின்னு. இல்லம்மா 7 வருஷம் இருக்கலாம். எப்படிப்பா அப்படின்னு ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த பிள்ளைங்களை என்ன பாக்குறாங்க ஆச்சரியமா. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், இப்பதான் நான் வீடு வாங்கியிருக்கேன், 7 வருஷம் லோன் போட்டிருக்கேன், உங்களை வச்சுதான் கட்டணும் அப்படின்னு சொன்னேன். உடனே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமா சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க சிரிக்கிறாங்க. நான் தண்ணியை குடிச்சிட்டு அந்த அம்மாட்ட சொன்னேன், இதுதான் மருந்து அப்படின்னு சொன்னேன். இதுதான் மருந்து. இந்த சிரிப்பை உண்டாக்குங்க, சந்தோஷத்தை உண்டாக்குங்க, நீங்க நிச்சயமா குணமாகலாம், அல்லது சிறிது காலம் நீங்க வந்து நல்லா வாழ முடியும் அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா அதுக்கப்புறம் 4 வருஷம் உயிரோட இருந்தாங்க. டாக்டர் கொடுத்த 3 மாதம், அதுக்கப்புறம் அந்த அம்மா மருந்தெல்லாம் சாப்பிட்டு 4 வருஷம் உயிரோட இருந்தாங்க. ஆக யாருடைய மனதில் வந்து மகிழ்ச்சி, அவங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை, ஒரு தைரியம் இருக்குதோ, எந்த ஒரு காரியமாகட்டும், ஒரு நோயாகட்டும், அதை தாண்டி நம்ம போகலாம். யாரிடம் அந்த மகிழ்ச்சி இல்லையோ, யாரிடம் அந்த பயம் இருக்கிறதோ, யாரிடம் அந்த சந்தேகம் இருக்கிறதோ, எங்கேயும் போக முடியாது, அங்கேதான் நிக்க போறாங்க. ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன், நீங்க பாருங்க. ஒரு கரையில 3 பேர் நின்றுட்டு இருந்தாங்க, ஆத்த கடக்கணும். ஆத்த வந்து கடந்து போகணும். வெள்ளம் ஓடுது மேல. அங்க இருந்து வந்து ஒரு குதிரை டக்குன்னு பாஞ்சு நீந்திக்கிட்டு போகுது. அப்ப ஒருத்தர் என்ன பண்ண, டக்குன்னு யோசனை பண்ணி பாஞ்சு அந்த குதிரையோட வாழை பிடிச்சுக்கிட்டு அந்தாட்ட கரைக்கு போயிட்டான். ஏன்னா குதிரை வேகமா இழுத்துக்கிட்டு போயிருச்சு. இன்னொருத்தர் நின்றுகிட்டு தான், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் ஒண்ணு பாஞ்சிச்சு. இவனும் பாஞ்சான். நாயோட வாழை பிடிச்சான். நாய் இழுக்க முடியல. நாயும் போயிருச்சு, இவனும் சேர்ந்து போயிட்டான் ஆத்துல. அடுத்த 3வது நின்று பாத்துக்கிட்டு இருக்கான், என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க பண்ணதை பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு லாஜிக்னு ஒண்ணு இருக்கு. அவரு வந்து குதிரை பிடிச்சிட்டு போனாரு, சரி. இவரு வந்து நெல்லுங்க வர இன்னும் வந்து முன்னுக்கு வந்து நிக்குது, ரைட். இவர் வந்துட்டு என்ன பண்ணாரு, நாயை பிடிச்சிட்டு போவாரு. அது முடியுமா? ஆக இந்த இடத்துல அறிவு வேலை செய்ய வேண்டாம். மனம் இயங்கினாலும் அந்த இடத்துல அறிவு என்று சொல்லக்கூடிய, புத்தியிலிருந்து உரிக்கக்கூடிய ஒரு யுக்தி அந்த இடத்துல வேலை செய்ய வேண்டும். இப்படி வேலை செஞ்சுன்னா வெற்றி நிச்சயம். மனது அளவுல நீங்க கற்பனை பண்ணுவீங்க, அதை செயல்பாடுல கொண்டு வர முடியுமா? இந்த புத்தியை வச்சு நீங்க யோசிக்கணும். ஆக புத்தி வேறு, மனம் வேறு. இதனால நீங்க வந்து பிரிச்சுக்கணும். புத்தி என்பது விஞ்ஞானமய கோஷம். அது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குவது. மனம் என்பது உணர்வுகளால் கொண்டு இயங்குவது. இந்த ஒரு வேற்றுமை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா வாழ்க்கையில வெற்றி அடைவது நிச்சயம். அடுத்து நம்ம பார்ப்போம். அதாவது மனம் வந்து ஒரு குரங்கை போன்றது. நான் போன வாரமே சொல்லியிருப்பேன். இந்த குரங்கை எப்படி சும்மா இருக்காதோ, அதே போல நம்ம வந்து மனமும் சும்மா இருக்காது. ஒரு குழந்தையும் ஒரு குரங்கும் ஒண்ணு. அது ஏதாவது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கும். குழந்தைய வந்து ஏதாவது ஒண்ணு செய்யும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், சும்மா இரு, அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்ப்போம். இது ஆகாது. குழந்தைங்க வந்து வளரக்கூடிய பருவத்துல ஒண்ணு அவளுக்கு விளையாடுவதற்கு நம்ம ஏதாவது ஒண்ணு கொடுக்க வேண்டும், அல்லது விளையாட்டோடு சேர்ந்து படிப்பதுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். அவங்கள்ட்ட இருக்கிற சக்தியை வந்து நம்ம ஒரு வழிமுறையில கொண்டு வந்து அதை படிப்பதற்கோ விளையாடுவதற்கோ நம்ம அதை செய்து காட்டினோம்னா அந்த குழந்தையும் நன்கு வளரும், ஒரு பிரச்சனை இல்லாம. இப்ப உள்ள காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகள் வளர்ந்து வரும்போது அவளுக்கு சமுதாயத்தில இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய சில கெட்ட பழக்கங்களை கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்துவிட்டு நம்ம அவங்கள வந்து ஏசுறோம், அடிக்கிறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம், முடியல. இந்த முயற்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாக்கரம் என்ற ஒரு நிலையில இருந்து எந்த ஒரு வேலையை நீங்க செய்தாலும் அது வந்து செயல்படாது. நீங்க ஒரு வேலையை செய்ய, ஒரு ஜாமான தூக்குறீங்க, இந்த நிலைதான் வேண்டும். ஆனால் அமுல்படுத்தும் முன்பதற்கு நீங்க திட்டமிட வேண்டிய இடம் சொப்பனம் அல்லது சுளுத்தி. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பஞ்சபூதமே சேர்ந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியும். ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இப்ப நம்ம எல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு, இதை வந்து சாக்கரம் என்று சொல்லக்கூடிய நனவு நிலை. அதாவது நம்ம எல்லாம் வந்து நினைவோடு நிக்கிறோம். இது சொப்பன நிலை. அப்படின்னா ஒரு நிமிடம் இருந்து யோசிக்கிறோம் பாருங்க, எதையுமே நம்ம வந்து பார்க்காம, அது சொப்பன நிலை. சொப்பனத்துக்கு கீழே சுளுத்தி நிலைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த இடம் வந்து உறக்க நிலை. அது கீழே வந்து பேர் உறக்கம்னு ஒண்ணு இருக்கு, அது துரிய நிலை. அதுக்கப்புறம் துரியாத நிலை வந்து சமாதி நிலைன்னு சொல்லுவாங்க. நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். 1, 2, 3 இடத்துல மட்டும் பார்ப்போம். சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி என்று சொல்லக்கூடிய இடத்துல அல்பா, பேத்தா, தீத்தான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இப்ப ஒரு கவலையை வந்து நீங்க மீண்டும் 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 நினைக்க அது என்ன பண்ணுது, இங்க இருந்து இங்க போகுது சொப்பனத்துக்கு, சொப்பனத்துல இருந்து சுளுத்திக்கு போயிடும்.
அங்க போச்சு நேரா வந்து இருதயத்துல அது போய் பதிவாகும். இந்த இருதயத்தை நம்ம 4ஆ பிரிச்சோம்னா அது ஆங்கிலத்துல இந்த இடத்துல வந்து ட்ரைகாஸ்பிட், அதுக்கப்புறம் வந்து மைட்ரல், அதுக்கப்புறம் அதுக்கு இந்த பக்கம் கீழே வந்து பல்மனரி, அதுக்கப்புறம் ஏஓட்டிக்னு சொல்றாங்க. இந்த பல்மனரி என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து உங்களுடைய கவலை வந்து பதிவாகி விட்டால் அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்றாங்க. இது ஆய்வுல வந்து விஞ்ஞான ரீதியான ஆய்வுல வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை சைக்காலஜில. ஆக இது ஏன் அந்த நிலைக்கு போறாங்கன்னு சொன்னா வந்து ஒரு முட்டைக்குள்ள எப்படி ஒரு குஞ்சு உட்கார்ந்து இருக்கு அந்த மாதிரி இவங்க ஒரு வட்டம் போட்டு உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. நம்ம வெளியே நம்ம எப்படி பார்க்கலாம் இவங்களை அப்படின்னு ரூம் விட்டு வெளியே வர மாட்டாங்க. தன்னை தனிமைப்படுத்துவார்கள். யாரிடம் பேச மாட்டாங்க. அப்ப அந்த கவலையை மீண்டும் 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 நினைச்சு 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 அது உள்ளே நிற்பாங்க. ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். நீங்க சுய கட்டுப்பாடுல, அதாவது நான் வெற்றியாளன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றோம், சுய கட்டுப்பாடு. அத போல வந்து நான் அழகானவன் நம்ம சொல்லிக்கலாம். ஒரு சுய கட்டுப்பாட்டுல நம்மளுடைய தசைகளை வந்து சற்று நேரத்துக்கு அதை விரிவடை செய்ய முடியும், அல்லது அதை வந்து பெரிதாக நம்ம இது பண்ணலாம். ஒரு சின்ன உதாரணத்தை நான் வந்து அதை சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் எல்லாம் உங்களுடைய காணொலி திறந்தீங்கன்னா பார்த்து சொல்ல முடியும் கரெக்டா. இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. இந்த கையில வந்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு கோடு இருக்கு பாருங்க, நல்ல கிட்ட பார்க்கலாம். நீங்க இந்த ஃபர்ஸ்ட் கோடு பாத்துட்டீங்களா? அதே மாதிரி இந்த கையில பாருங்க இருக்கும். இந்த கை கோட்டையும் இந்த கை கோட்டையும் ஒன்னாக்குங்க. இப்படி ஒன்னாக்கி கரெக்டா ஒன்னாக்கி இப்படி கொண்டு வாங்க. விரல ஏதாவது ஒரு விரல் நீண்டு இருக்கும், அல்லது வலது கை விரல் அல்லது இடது கை விரல் நீங்க பார்க்கலாம், வச்சு பாருங்க. அப்படி பாருங்க, ஏதாவது ஒரு நீண்டு இருக்கான்னு பாருங்க. கொஞ்சம் எஸ் நோன்னு சொல்லுங்க. நீண்டு இருக்கு, கொஞ்சம் நீண்டு இருக்குல்ல. இப்ப கட்டையா உள்ள கையை மட்டும் இப்படி எடுத்துங்க. கட்டையா உள்ள கையை மட்டும் முன்னுக்கு வச்சுங்க. அந்த கை கிட்ட நீங்க வந்து ஒரு ஒண்ணு சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வளரு வளரு வளருன்னு சொல்லுங்க. 9 முறை சொல்லுங்க. வளரு 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 வளரு. மனசுக்குள்ளே சொல்லலாம், மனசுக்குள்ளே சொல்லலாம். 9 முறை சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. அப்படி நீங்க கொடுக்குற இந்த கட்டளை அந்த விரலை ஏத்துக்கும். இப்ப திரும்ப வச்சு பாருங்க. திரும்ப அந்த கரெக்டா அந்த கோட்ல வச்சு பாருங்க. கை விரல ஸ்ட்ரைட்டா நிக்கும். எத்தனை பேருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு சொல்லுங்க. ஆமா, ஸ்ட்ரைட்டா இருக்கா? ஸ்ட்ரைட்டா இருக்கு. இருக்குங்களா? ஆமான்னு சொல்லுங்க. இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா ஆமா. இல்லன்னு பிளேட் இல்லன்னு சொல்லி பிளேட் வச்சு வெட்டி சரியாக்கிடுவேன். ஆக ஒவ்வொரு உங்களுடைய யார கை தூக்குறாங்க நல்லதுப்பா. இந்த கை எதுக்கு தூக்குறாங்க ஐயா? இந்த யாரு அது நிர்வாகம் பண்றா? அன்மியூட். ஓகே. சோ இல்ல, எனக்கு அந்த கம்ப்யூட்டர் முன்னுக்கு வருதா, எனக்கு இது அவ்வளவு பாரிச்சயம் இல்லை. யாராவது செஞ்சு கொடுத்தா அதை பேச முடியும் என்னால, அதுதான். சோ இதை வச்சு பார்த்து அதே போல உங்க மனதுல உங்களுக்கு வந்து வயிற்று வலி, இந்த வயிற்று வலிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நெஞ்சு வலி, அது என்ன பண்ணலாம்? நம்ம இதை மட்டும் வச்சு வைத்தியம் பார்க்க முடியாது. ஆனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னீங்கன்னா, நீங்க உங்களுக்கு உள்ளே நீங்க வந்து ஒரு கட்டுப்பாடை அல்லது வந்து ஒரு சுய கட்டுப்பாடை நீங்க சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து ஒரு புத்துணர்ச்சி ஒண்ணு ஏற்பட்டு நீங்கள் குணமாக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். இது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை, இது பொய் அல்ல. விஞ்ஞான ரீதியாக இதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்க குழந்தைங்களை நீங்க அட முட்டாளே அப்படின்னு ஏசிக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அப்படிதான் ஆகும். எதன் அடிப்படையில தமிழர் பண்பாட்டுல வந்து சாமியோட பேரை வச்சாங்க குழந்தைகளுக்கு? மகேஸ்வரி, விசாலாட்சி அப்படின்னு வச்சாங்க. நம்ம கூப்பிட அவங்க உடம்புல உள்ள உலோக சத்துக்கள்ல நாம சொல்லக்கூடிய இந்த மந்திரம், அந்த மந்திர சொல்லாகப்பட்டு அவங்க மேல ஏறும். அது வந்து அவங்க மேல வந்து மந்திரமாக ஏறும். ஐயா விக்னேஸ்வரன் பேர் வச்சிருக்காங்க அப்பா அம்மா. இவன் கூப்பிடுறான் விக்கி விக்கி விக்கின்னு கூப்பிடுறான், எப்படி இருக்கும்? அப்புறம் வந்து ஒருத்தர் பேரு பாஸ்கரன்யா, அவனை பாஸ்கி பாஸ்கி பாஸ்கின்னு கூப்பிடுறாங்க, எப்படி இருப்பாரு? ஆக சொல்லுக்கு சக்தி உண்டு. உண்மையா இல்லையா? சொல்லுக்கு சக்தி உண்டு. ஒருத்தர் ஒண்ணும் இல்ல, ஒரு இருவருக்கு வந்து 2 பேர் சண்டை வந்துருச்சு. ஒரு ஈகோல 2 பேரும் பிரிஞ்சு நிக்கிறாங்க. ஒருத்தர் நேரா போய் என் மேலதான் தவறு, என்னை மன்னிச்சிருங்க ஒரே ஒரு வார்த்தை கேட்டா அன்னைக்கே முடிஞ்சு போச்சு, அந்த மனம் சாந்தமடை. ஆக சொல்லுக்கு சக்தி உண்டு. இத பெரியவங்க என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய சித்தர்கள் இதை எப்படி கொண்டு வந்தாங்க? மறைமொழி
அந்த மறைமொழிக்கு ஒரு பேர் வந்த மந்திரம் அப்படின்னு சொன்னாங்க. எதை நீ மீண்டும் 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 நினைக்கிறாயோ அந்த மந்திரமாகும். அந்த மந்திரம் ஆள் மனசுல பதிவடையும். ஆள் மனசுல பதிவடும் போது கோடான கோடி அணுக்களால் உருவான இந்த உடல், இந்த ரத்தத்துல இந்த சொல்லாகப்பட்டு அதிர்வடையும், உள்ளே போய் சேரும். சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அதிர்வலை, வைப்ரேஷன். இந்த வைப்ரேஷனுக்கு வந்து கேரக்டர் உண்டு, செயல்பாடு உண்டு. அது படும்போது அந்த செல்லெல்லாம் அதுக்கு ஏத்த செயல்பாடு கீழே கொண்டு வரும். இன்னைக்கு கேன்சர் நோய் எல்லாம் சொல்றாங்க. வரக்கூடிய காரணங்கள் கேட்டா உணவுல வரலாம், கெமிக்கல்ல வரலாம், சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சுற்றுப்புறத்துல இருந்து வரலாம், அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வரலாம். ஆனா மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? மனதிலே இருக்கக்கூடிய அந்த கவலை தான். நான் போன வாரமே சொன்னேன், ஒருத்தருக்கு ஹார்ட் பிளாக், அவருக்கு எந்த கெட்ட மழக்கமும் இல்லை, அவர் ஹார்ட்ல பிளாக் பைபாஸ் பண்ணிட்டாரு. ஒருத்தர் எல்லாத்தையும் போடுறாரு, உள்ளேயும் இழுக்கிறாரு, இதையும் போடுறாரு, நல்லா தான் நிக்கிறாங்க. அப்ப என்னன்னா மனநிலையே நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க? அது பூங்காவா வச்சிருக்கீங்களா இல்ல சுடுகாடா வச்சிருக்கீங்களா? சுடுகாடா வச்சிருந்தா சீக்கிரம் போய் சேர வேண்டியது அந்த இடத்துக்கு. பூங்காவை வச்சிருந்தா அங்க உள்ள பூவெல்லாம் நம்ம நறுமணத்துல வந்து சுவைத்து பார்க்கலாம். ஆக இப்படிதான் மனம் என்ற ஒரு பெரிய இயக்கம் ஒண்ணு இருக்குது. அந்த இயக்கத்தை வந்து நாங்க கோலெடுத்தால் குரங்கு ஆடுவது போல நீங்க ஆட்டி படைக்கலாம் மனசை. மனம் என்னைக்கு உங்களை ஆட்டி படைக்குதோ அன்னைக்குதான் நீங்க வந்து மனநிலை குன்றி நீங்க அல்லது பைத்தியம் அல்லது பித்து பிடிச்சு போச்சு என்று சொல்லக்கூடிய நோய்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து அந்த சைக்காட்ரிக் டாக்டரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். வாழ்க்கையை தொலைச்சிருவீங்க. அதுக்கப்புறம் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒண்ணு பாருங்க, அந்த காலத்துல ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, முன்னோர்கள் சித்த வைத்திய நூல்ல போட்டிருக்கு, உங்களுடைய பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய நாள்ல, அமாவாசை என்று சொல்லக்கூடிய நாள்ல, ஏகாதசி என்று சொல்லக்கூடிய நாள்ல புதுமண தம்பதிகள் அல்லது குழந்தை பெற்றக்கூடியவங்க அந்த நாள்ல வந்து ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமியில வந்து பாத்தீங்கன்னா அலை அதிகமா நிற்கும் உலகத்துல. அப்ப உடம்புல நீர் அதிகமா ஏறி நிற்கும். ராமலிங்க சுவாமி 6ஆம் திருமுறை இதை சொல்லியிருக்காங்க. அமாவாசையில வந்து நீர் வந்து குறைஞ்சு நிற்கும், உடம்புல நீர் குறைஞ்சு நிற்கும். ஏகாதசியில வந்து கழிவுகள் வெளியாகக்கூடிய நாள். இந்த 3 நாளை முக்கியமா வந்து விரதம் ஒண்ணு போட்டாங்க. யாரும் வந்து சாப்பிடாதீங்க, 7 மணிக்கு மேல வந்து விரதத்தை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கட்டுப்பாடு இல்ல இப்பெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம யாரும் வந்து பின்பற்றுவது இல்லை. நேரா போறாங்க, அவங்க ஆசை பிரகாரம் வந்து ஒன்றா சேர்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும் போது டவுன் சிண்ட்ரம், ரிட்டார்டட், இந்த மாதிரி வந்து பலவிதமான குழந்தைகளுக்கு உரிய வந்து மூளை நோய் வந்து வந்துருது. இது என்ன அப்படின்னு கேட்டா, காரணங்கள் கேட்டா வைத்தியத்துல என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் சித்த வைத்தியம் தெளிவா இந்த விஷயத்த ஒண்ணு போட்டிருக்காங்க. இந்த நாள்ல ஒன்று கூடக்கூடாது. ஆனா இது சொல்றதுக்கு பெரியவங்க யாருமே இல்லை, ஒரு தளமும் கிடைக்கவில்லை. ஆக இயற்கையோடு இசைந்த வாழ்வுன்னு சொன்னாங்க, அது இதுல ஒண்ணு. அப்போ ஒரு குழந்தையை பெற்றுக்கும் போது முன்னாடியே ஒரு 108 நாளுக்கு முன்னாடியே ஒரு சைவமாகவோ அல்லது ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல நாள்ல அவங்க இருந்தாங்கன்னா நல்ல விதமான ஒரு குழந்தை ஒன்று பிறக்கும். சரிப்பா, இவ பிறந்த குழந்தை நான் என்ன பண்ண, அதுக்குள்ள ஒரு வழியை சொல்லுன்னா பிறகு நான் சொல்றேன் அதுக்குள்ள உண்டான வழி. எண்ணங்களை பிறர் மீது நாம் செலுத்த முடியும். அல்லது பஞ்சபூதங்கள்ல ஒரு பூதமான நீரை கொண்டு அந்த நம் எண்ணங்களை அது செலுத்தி அதை பிறருக்கு நம்ம கொடுக்கலாம், அவங்களை நம்ம வந்து குணப்படுத்தலாம். இந்த முறையைதான் மந்திரித்தல் என்று சொன்னாங்க பெரியவங்க. அத சுலபமா எங்க கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி என்று சொல்லக்கூடிய கோயில்ல நீங்க போனீங்கன்னா, அது குருக்கள் மந்திரங்களை படிச்சு நம்ம தீர்த்தமா கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம அதை வாங்கி அதை குடிப்போம், டக்குன்னு மனம் சாந்தி அடையும். ஆக இதை வீட்டிலே செய்ய முடியுமா? சர்வ நிச்சயமாக செய்யலாம். இந்த கும்பம் வச்சு ஒண்ணு பூஜை பண்றாங்க பாருங்க, அதுல மாயிலை ஒண்ணு வச்சிருப்பாங்க, தேங்காய் வச்சு மாயிலை வச்சிருப்பாங்க. இந்த மாயிலை என்னன்னு கேட்டா குட் கான்டாக்ட், அதாவது மிகச்சிறந்த வந்து ஒளி கடத்தி. மின் கடத்தின்னு சொன்னா வந்து மின்சாரத்தை வந்து கடத்துறோம், கொப்பர் இல்ல. அத போல வந்து நம்ம ஒளியை வச்சு உள்ள இந்த நீர் உள்ள ஏத்தலாம். அதனால படிச்சு அந்த தண்ணியை எடுத்து வீடு ஃபுல்லா தெளிப்பாங்க, குளிப்பாங்க, அதை குடிப்பாங்க. ஆக நாம் அன்றாடம் செய்ய முடியுமா? சர்வ நிச்சயமாக செய்யலாம். அன்றாடம் முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது. சில பேர் பெரியவங்கள்ட்ட போனோம்னா ஒரு போத்த நீரை கொடுத்தோம்னா அவங்க மந்திரிச்சு ஓதி கொடுப்பாங்க. அது நம்மள பல பேர் வந்து இந்து முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசல்ல போய் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். நாமளே செய்யலாம் வீட்டுல. அது ஒரு முடியாத ஒரு காரியம் இல்லை. ஒரு தாயார் உணவு சமைக்கும் பொழுது இதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். நம்மளுடைய இந்த நல்ல எண்ணங்களை குழந்தை மீது உணவு மூலியமாக நம்ம வந்து கொண்டு போகலாம். சில குழந்தைங்க சொன்னா கேட்கும்,
சில குழந்தைகளை அடிச்சா கேட்கும், சில குழந்தைங்க சொன்னாலும் கேட்காது, அடிச்சாலும் கேட்காது. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? அதுக்குதான் நம்ம இப்ப 1/2 மணி நேரம் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த வழிமுறைகளை உங்கள்ட்ட ஒண்ணு ஒண்ணா சொல்றேன். சிலரு பயத்திலே வாழுவாங்க. யார் யாரு பயத்திலே வாழ்றாங்களோ கண்டிப்பா அவங்க எல்லாம் கெஸ்டிக் நோய் இருக்கும், வயிற்று வலி இருக்கும். யார் யாரு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நெஞ்சு பகுதியில வலி ஏதாவது ஒண்ணு உருவாக ஆரம்பிக்கும். யார் யாரு சந்தேகத்தோட வாழ்றாங்களோ கால் வலி கண்டிப்பா வந்துடும். இது 100க்கு 100 நம்ம எடுத்துக்க முடியாது. சில பேர் அதிகமா நடந்து நடந்து மூட்டு எல்லாம் வந்தது உண்டு வேற. ஆனால் நீ முட்டி தேயல ஒண்ணு இல்ல, ஆனா கால் வலி இருக்குன்னா இப்படித்தான் வரும். பயம் என்பது ஒரு உணர்வு. அந்த உணர்வை மீண்டும் நினைக்க 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 நீங்க அதை ஜபமாக்குறீங்க. ஜபமா நினைச்சு நினைச்சு அது மந்திரமா உடம்பு உள்ள பதிஞ்சு போயிடும். எப்ப நீங்க அமைதியா நிக்கிறீங்களோ அந்த ஜபம் வெளியே பாட ஆரம்பிச்சிடும். அதை பாடும் பொழுது அந்த அந்த பய உணர்வு உங்களை ஆட்கொண்டு எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. எனக்கு பயமா இருக்கு, செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர்கிட்ட புது முயற்சிகளை செய்யும் பொழுது இல்ல எனக்கு என்னால முடியாது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முயற்சி பண்ணாமே முதல்ல நீ தோல்வியை தழுவிக் கொள்கின்றாய் என்பதுதான் உண்மை. ஒரு குழந்தை பாருங்க, எழுந்து நடக்க முயற்சி பண்ணும், பொத்துன்னு உழுவும். ஒரு குழந்தை திரும்ப எழுந்திருக்கும், பொத்துன்னு உழுவும் கீழே. அப்புறம் மெதுவா தத்தி 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 நடக்க பாருங்க. அந்த ஒரு தைரியம் சில பேர்த்துக்கு இப்ப இல்ல. அந்த ஒரு தைரியம் சில பேர்த்துக்கு இப்ப இல்ல. தோல்வியை கண்டு அதிகமா பயப்படுறாங்க. தோல்வியை கண்டு அதிகமா பயப்படுறாங்க. அது மிகப்பெரிய தோல்வி. அந்த தோல்வி உங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்படும் என்றால் அனுபவசாலிகளை துணைக்கொள். அவங்கள்ட்ட போய் கேளுங்க, பெரியவங்கள்ட்ட இது என்ன செஞ்சவங்கள்ட்ட போய் கேளுங்க. சரியான திட்டத்தை ஒண்ணு போடுங்க. செயல்படுத்தக்கூடிய அந்த வேகமெல்லாம் உங்கள்ட்ட பாருங்க. இதெல்லாம் ஆய்வு முறை. அது இல்லாம நீங்களா போய் விழுந்து தோல்வியை கண்டுட்ட பிறகு அந்த தோல்வியை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அதுலயே உட்கார்ந்து பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. அதாவது ஒரு குழந்தை அம்மா மீது அன்பு செலுத்தவில்லை, எப்படி நம்ம அவன் சாந்தப்படுத்தலாம்? ஒரு வீட்டுக்காரர் என்ன பண்றாரு, அன்பு காட்டல, அதிகமான நேரம் வெளியே செலவிடுறாரு. கல்யாணத்துக்கு முன்னே நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான நேரம் அந்த கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பெண்ணிடம் செலவு பண்ணுவாங்க, அதாவது காதலி. கல்யாணம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா அதிகமான நேரம் வெளியே இருப்பாங்க, வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க அதிகமான நேரம். அப்ப இவங்களை எப்படி நம்ம வசப்படுத்தலாம்? இதெல்லாமே நிக்குது. அப்ப நாம் பேசும் மொழி இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். ஒரு குடும்பத்துல ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா முதல்ல கணவர் வீட்டுக்கு வரும்போது இந்த அம்மா கேட்டை திறந்து விட்டு வாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன குளிக்க போறீங்களா, ஏதோ காஃபி டீ சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு சோஃபால மகாவிஷ்ணு மாதிரி படுத்துக்கிட்டு டிவி சீரியல்ல பாத்துக்கிட்டு இருந்தா கணவன் தானா கேட்டு திறந்து உள்ள வரும்போது கோபப்படுவானா கோபப்பட மாட்டானா? அப்ப முதல்ல இந்த இடத்துல குணக்கேடு, attitude ப்ராப்ளம். அப்ப இது காலையில எழுந்தவுடனே சில பேர் சண்டை ஆரம்பிப்பாங்க, பாத்துருக்கீங்களா? அப்ப சண்டை ஆரம்பிச்சோன்னா அந்த வீட்டுல என்ன ஆகும்? அந்த கெட்ட அதிர்வெல்லாம் வீட்டு உள்ள பதிஞ்சு நிற்கும். வாஸ்து சாஸ்திர ஒரு ஸ்லோகம் ஒண்ணு சொல்றாங்க, அதாவது ஒரு ஒரு வார்த்தை ஒண்ணு நிக்குது, 5 விதமான வீடுகளை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுல என்னடா 5 விதமான வீடுகளை வாங்கக்கூடாது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த வீட்டுல அதாவது கடன்காரன் இருந்த வீடு, அந்த வீட்டுக்கு போய் ஒருத்தன் கடன் பட்டானா அவன் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பான், அந்த எண்ணெய் அது அந்த வீடு ஃபுல்லா வியாபித்து நிற்கும், அந்த வீடை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தற்கொலை பண்ண வீடு, அவன் எவ்வளவு ஒரு துன்பத்துல இருந்து தன்னை தானே மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறான்னு சொன்னா அவன் தற்கொலை பண்ணிருக்கான்னா அந்த எண்ணெய் அதிர்வெல்லாம் அந்த வீடு ஃபுல்லா நிற்கும், அந்த வீட்டை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அந்த வீட்டுக்கு போய் ஒருத்தன் கடன்காரன் ஆயிட்டான், அந்த வீட்டை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு அந்த வீட்டுல ஒரு மாந்திரிகவாதி இருந்து ஒரு கர்மாந்திர தொழில ஒருத்தர் செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அந்த வீட்டை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ஒருத்தர் இருந்த வீடு பிரிஞ்சு போயிட்டாங்க சண்டை அப்படின்னு சொன்னா அந்த வீடை வாங்காத, இல்ல நோயாளி இருந்த வீடை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க. ஆக இந்த எண்ணெய் அதிர்வலை உள்ள வீட்டை வாங்காத அப்படின்னு சொல்றாங்க வாஸ்து சாஸ்திரத்துல. அப்ப எண்ணங்களுக்கு எவ்வளவு ஒரு வலிமை உண்டு நீங்க பாருங்க. எண்ணங்கள் எந்த இடத்துல வேணா உட்காரும். உட்காராதுன்னு சொல்லாதீங்க, எந்த இடத்துல வேணா உட்காரும். இப்போ உங்களுக்கு உதாரணம் ஒண்ணு சொல்றேன். இந்த யந்திரம் என்று சொல்லுவ தகுடுன்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா, இந்த கொப்பர்ல தகுடு எழுதுவாங்க, சில பேர் வெள்ளியில, சில பேர் தங்கத்துல. அதுல சில மந்திர சொற்களை ஏத்துவாங்க. ஏத்திட்டு வீட்டுல மாட்டியிருப்பாங்க, பூஜையில மாட்டியிருப்பாங்க. ஏன் கோயில்ல
மூலஸ்தானத்துல சிலைக்கு கீழே அதுதான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எந்திரத்துல உள்ள அதிர்வலைகள் வந்து காதுல கேட்காத ஒரு அதிர்வலை, அது அந்த கோயிலை சுத்தி வியாபித்து நிற்கும். நாங்க அங்க போய் நிற்கும் போது அந்த அதிர்வலை நம் மீதும் ஏறும், நாம் சுகப்படுவோம், பிரார்த்தனை வந்து வெற்றி அடையும். அப்ப எண்ணங்களை நம்ம வந்து உலோகத்து மேல செலுத்த முடியும், எண்ணங்களை நீரில் செலுத்த முடியும், எண்ணங்களை உப்பு அதாவது கனிமங்கள் மேல நம்ம செலுத்த முடியும், எண்ணங்களை பிறர் மேல் செலுத்த முடியுமா? முடியும். ஏன்னா அந்த உடம்புலயும் உலோகங்கள் உண்டு. ரத்தத்துல இரும்பு இருக்குங்களா இல்லையா, உப்பு இருக்கா இல்லையா, செலுத்த முடியும். ஆனா எண்ணங்களை காத்தில் செலுத்த முடியுமா? நிச்சயமாக செலுத்த முடியும். ஆக எண்ணங்களை எங்க வேண்டுமானாலும் செலுத்த முடியும், எவ்வளவு தூரத்தில் வேணாலும் நம்ம செலுத்த முடியும்னு போட்டிருக்கு. ஆக ஒன்னாவது, இப்போ அந்த எண்ணங்களை எந்த நிலையிலிருந்து செலுத்த வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த இடத்துல சாக்கிறதுல உட்காந்துக்கிட்டு நான் வெற்றியாளன்னா நிச்சயமா முடியாது. பஞ்சபூதம் ஒரு மனிதனை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு நேரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, விடிகாலை 3லிருந்து 6:30 மணி அல்லது 7 மணி. ஆக ஒரு மனிதன் நினைவு நிலையில இங்க நிற்பான். தூக்கம் வர வர அப்படியே குறைஞ்சு வெளியே உள்ள நம்மளுடைய ஒலி சவுண்ட் எல்லாம் குறைஞ்சு வரும். சொப்ப நிலைக்கு போவான். ஏதோ ஒரு கனவு கண்டுகிட்டே நிற்பான். அதுக்கப்புறம் பார்த்தா நேரா வந்து துரியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போயிடுவான். இந்த துரியம் இடத்துக்கு நான் போய் சேர்றதுக்கு விடிகாலை 3 மணி ஆகுது. விடிகாலை 3 மணி ஆகுது. அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்கத்துல போய் துரியத்துல அல்ல துரியாதயத்துல போய் நிற்போம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து துரியாதயத்துல இருந்து துரியத்துக்கு வந்து துரியத்துல இருந்து சுளுத்திக்கு வந்து அப்படியே மேல ஏறி வந்து விழிப்பு நிலை வந்துடும். இத மனிதன் உறங்கும் போது மனநிலையின் நிலை அது எந்த ஸ்டேஜ்ல போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சித்தரங்க என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் பஞ்சபூதங்களை போய் வியாபித்து அந்த பஞ்சபூதங்கள் திரும்ப அந்த எண்ணங்களை லா ஆஃப் அட்ராக்ஷன் பிறகு இழுத்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னா, துரியம் என்ற இடத்தில் ஒன்னு எண்ணங்கள் இருக்க வேண்டும். அப்ப அது எப்படி கொண்டு வரது அப்படின்னா, தூங்காமல் தூங்கி பராபரம் எய்திடுவோம். நீ தூங்குற ஆனா தூங்கல, அந்த நிலை என்ன? அது தியான நிலை. ஐயா நான் வெடிகால தான் பண்ணமா அவசியம் இல்லை, பகல்ல கூட பண்ணலாம். ஒரு பயிற்சி தான் இது முக்கியம். அந்த பயிற்சி பண்ண நீங்க அந்த நிலைக்கு வந்து போகலாம். அப்படி முடியலையா, இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா 3ல இருந்து 6 மணிக்குள்ள எழுந்துறீங்க, காலை கடனை முடிங்க, உட்காருங்க சுகமான ஒரு இடத்துல. இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஏதாவது ஒரு மந்திர ஜபம் எடுத்துங்க. ஓம் சிவாய நம எடுத்துக்கலாம், ஓம் சரவண பவ எடுத்துக்கலாம், ஓம் ராம் ஜெயராம் ராம் ராம் ஜெய ஓம் எடுத்துக்கலாம். இங்க யாராவது நம்ம கிறிஸ்துவ சகோதரிகள் அவங்களுக்கு உள்ள மந்திரங்கள் எடுத்துக்கலாம், அல்லது மத்த மந்திரம் எது இருக்கோ ஒண்ணு எடுத்துக்கங்க. அதை மிக அமைதியான ஒரு முறையில் ஓம் ராம் ஜெயராம் ராம் ராம் ஜெய ஓம் அப்படி படிக்கணும். ஓம் சிவ சிவ நம சிவாய நமன் படிக்கணும். நீங்க அவசரப்பட்டு ஓம் சிவ சிவ நம சிவான அதிர்வலைக்கு அது ஒவ்வாது. அது அமைதியான முறையில நீங்க படிக்க நீங்க இந்த சாக்கரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்துட்டு சொப்பனத்துக்கு போய் துரியத்துக்கு போகும். அந்த இடத்துல உங்களை நான் போயிட்டு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உணர்வு நிலை பழக இந்த ஒரு உணர்வு வந்துடும். முதல்ல வெளியே கேட்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்காது, நீங்க உள்ளுக்குள்ளதான் நிற்பீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வந்து பிரார்த்தனை பண்ணலாம். எனக்கு இது வேண்டும் இது வேண்டும் இது வேண்டும், நான் வெற்றியாளன்னு சொல்லலாம். இல்ல பயம் இருக்கா, நான் தைரியமாக இருக்கின்றேன், நான் ஆனந்தமாக இருக்கின்றேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், இந்த இயற்கைக்கு மிக்க நன்றி, இறைவனுக்கு மிக்க நன்றின்னு சொல்லிட்டு அமைதியா அப்படியே உட்கார்ந்துருக்கலாம். இது ஒரு நிலை. ஐயா இது செஞ்சவனே வந்துருமா, கொஞ்ச நாள் ஆகும். செயல்முறையை பொறுத்து நிக்குது. ஒண்ணு சொல்றேன் பாருங்க. எங்க அப்பாவோட திதி வரும் வருஷம். நான் சமயங்கள்ல இந்த செந்தூர் கேல இருந்தேன்னா, பக்கத்துல சிவன் கோயில் ஒண்ணு செந்தூர் பக்கத்துல நிக்குது, ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அங்க போய் நான் வந்து அந்த ஒரு விளக்க வாங்கிட்டு எங்க அப்பாவுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ஒரு மோட்ச தீபம் போறதுக்கு போகும்போது ஒருத்தர் அங்கிருந்து வந்தாரு, மோட்டார் பைக் நிப்பாட்டினாரு, ஹெல்மெட்டோட வந்தாரு. அந்த டிக்கெட்டை ஒண்ணு வாங்கிட்டு அங்க கொடுத்த உடனே ஒரு விளக்கு கொடுத்தாங்க, ஹெல்மெட்டோட கழுத்துல நேர போனாரு, இப்படி நேரம் விளக்கு கொளுத்தி போயிட்டே இருக்காரு. இது கடமைக்கு செய்வது, மனசார செய்யவில்லை. அந்த பிரார்த்தனையோ அது பலிக்காது. ஆக இதை நீங்க மனதார செய்ய வேண்டும் என நிதானமாக அமைதியாக அந்த பிரார்த்தனை செய்யுங்க, நிச்சயமாக அது பலிக்கும். இதான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்துல. ஆக முதல்ல வந்து மனதை அடக்க முயற்சி பண்ணினா முடியாது, ஆனால் புத்தியோட அதிர்வலை அடக்கலாம். புத்தியின் அதிர்வலை எப்படி அடக்குவதுன்னா, ஏதாவது மந்திரங்களை மீண்டும் மீண்டும் நீங்க நினைக்க உள்ள போகும். அதே போல
எதிர்மறையான எண்ணங்களான ஒரு கோபத்தை, ஒரு ஆள் மேல உள்ள கோபத்தை, அல்லது ஒரு ஆள் மேல கால் புணிச்சு நீ மீண்டும் நினைக்க நினைக்க அதுவும் மந்திர ஜபமாக மாறி ஆள் மனதுக்கு தான் செல்லும். ஆள் மனதில பதிவாகி விட்டால் அது வெளியாகாது. அப்போ இதுல என்ன உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, நல்லதை நினைத்தால் நல்லது பதிவாகும், கெட்டதை நினைத்தால் கெட்டது பதிவாகும். ஆள் மனசுல பதிவாயிருச்சு அப்படின்னா அதை வெளியாக ரொம்ப கஷ்டம். ஆக நினைப்பது எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும். காலையில தூங்கி எழுந்த உடனே முதல் வேலை உங்க முகத்தை நீ கண்ணாடியில பாருங்க. முதல் வேலை சிரிங்க உங்களை பார்த்துட்டு. சில பேர் கண்ணாடி முன்னாடி நின்றுகிட்டு நாமல எதுக்கு பிறந்தோம் அப்படின்னுவாங்க. நீங்க உங்களை பார்த்து நீங்க சிரிக்கணும். நான் ஒண்ணு சொல்றேன் சத்தியமாக, என் வாழ்க்கையில நான் வந்து இதெல்லாம் வெற்றி அடைஞ்ச ஒரு 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 வழிமுறைகள். எப்போதும் நான் ஒரு காரியத்தை செய்து விட்டு அது வெற்றி அடைந்து விட்டால் நான் பெருமைப்படுவேன். சொந்தமா உட்கார்ந்து பெருமைப்படுவேன். அத நீங்க பெருமைப்படுங்க. பெருமைப்படும் போது அந்த மகிழ்ச்சியை நீங்க பாருங்க. ஒரு தானாக ஒரு நம்பிக்கை ஒண்ணு உள்ள வந்துடும். உண்மையா இல்லையா? தானா ஒரு நம்பிக்கை வந்துடும். ஒரு நல்ல சமையலை சமைச்சிட்டு நீங்க சாப்பிட்டு பாருங்க, ருசியா இருக்கா, பெருமைப்படுங்க. அப்படி பெருமைப்பட்டீங்கன்னா அடுத்த நாள் இன்னும் அதை விட சிறப்பாக சமைக்கக்கூடிய நம்பிக்கை உங்கள்கிட்ட வந்துடும். அடுத்து நீங்க பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு பொருள் மீது ஆசை. சதா அந்த பொருளை நினைச்சுக்கிட்டே இருக்கு. அத ஒரு வாட்ச் ஒண்ணு வேணும், ரோலெக்ஸ் வாட்ச்னு வச்சுக்கோங்களேன். அதை வாங்கி நீ கையில கட்டி அதை உபயோகப்படுத்துற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, மீண்டும் மீண்டும் பார்த்துக்கிட்டு இருக்க, நிச்சயம் அதை கிடைக்கும். எனக்கு இந்த வாட்ச் அப்புறம் வந்து இந்த நகை எல்லாம் ஆசையே கிடையாது. எனக்கு நூல் மேலதான் ஆசை. அகத்தியர் பரிபூரணம் என்ற ஒரு நூல், அந்த நூல் கிடைக்கல என்கிட்ட. நானும் யார்கிட்ட கேட்டு பாக்குறேன், இன்னும் கிடைக்கல புக்கு. ஒரு 2-3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. நேர அகத்திட்டு போனேன். அவர் முன்னே உட்கார்ந்து அவருடைய மந்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டு, ஐயா இந்த நூலை நான் படிக்கணும், உங்க ஆசிரியர் நூல் எனக்கு வேணும், நான் உங்க நூலை உங்கள்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனை போட்டு வந்துட்டேன். 2 நாள் கழித்து என்னுடைய நண்பரு, எனக்கு ஒரு அண்ணன் போல, அவரு இந்தியாவில் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருக்கிறாரு. அவரு எனக்கு போன் போட்டு சொன்னாரு, பாணி இந்த மாதிரி இந்த இடத்துல அம்ஜி கரையில தமிழ் புக் ஃபேர் வைக்கிறாங்க அப்படின்னு. அப்படியா? ஆனா இந்த புக்கு கிடைக்குமா பாருங்க நான் சொன்னேன். அங்கிருந்து போன் போட்டாரு மறுநாள், இந்த புக்கு இங்க இருக்கு, எத்தனை காப்பி? 2 காப்பி வேணும். ஏன்னா நான் இப்போ 2 காப்பி வாங்குவேன் புக்குல. ஒண்ணு நான் வச்சுக்குவேன், அல்லது எனக்கு அன்புக்குள்ள அந்த நூலை கொடுப்பேன். ஒரு பிரார்த்தனை எவ்வளவு நாள்ல வந்து கிடைக்குது பாருங்க. ஆக நீங்க பிரார்த்தனை வந்து கிடைக்குமான்னா பஞ்சபோதம் நம்மகிட்ட கிடைக்குமா, திரும்ப நம்மகிட்ட கேட்டுட்டு அது கிடைச்சிட்ட மாதிரி நீங்க யோசனை பண்ணணும். தோல்விகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்காதீர்கள். உங்களோட அவநம்பிக்கையை கொண்டு வந்து நீங்க வந்து வெற்றி கண்ட விஷயத்தை மீண்டும் மீண்டும் நினைச்சு பாருங்க. சமீபத்துல என்னுடைய தாயார் வந்து போன 2022 காலமாயிட்டாங்க. நான் கவலைப்படல, சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எனக்கு செய்த அந்த பணிவிடைகள், என்னை வளர்த்த முறை, என் மீது காட்டிய அன்பை நினைச்சு நான் பெருமிதம் அடைகிறேன். அம்மா அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதை போலதான் நீங்க வந்து உங்களுடைய முன்னோர்கள் யாரும் இறந்துட்டாங்க, கவலைப்பட்டீங்கன்னா ஒரு நோய் வரும். உங்களுடைய உடல்ல உள்ள அணுக்கள், செல் எல்லாம் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிக்கும். கொஞ்சம் செஞ்சு காட்டணும் பாருங்க, அந்த விரல் பாருங்க நீண்டுச்சா இல்லைங்களா? அத போல. ஆக இப்ப முதல்ல வந்து பிரார்த்தனை ஜபம் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா, அடுத்து நான் குளிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க, கண் திருஷ்டி இருக்குங்க, அது பொய் கிடையாது. கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது வந்து எப்படி இது சாத்தியம் அப்படின்னா, அதிர்வலை இருக்குதா இல்லையா நீங்க வந்து நம்புறீங்களா கேட்டா, நீங்க அதிர்வலை இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை நம்பிதான் ஆகும். அப்படி இல்லைன்னா, நான் வந்து இந்த வாதத்துக்கு வரல. துர்கா பாபாஜின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல, ஆந்திராவில. அவர் எனக்கு அந்த காலத்துல தொடர்பு. எனக்கு அவரு ஒரு சித்தர், மாபெரும் சித்தர். அவர் சொல்லுவாரு, குழந்தை எல்லா வாத நோய்க்கும் மருந்து உண்டு. வாத நோய்னா ஆத்ரட்டிஸ், ருமட்டிசம், இந்த கவுட், எல்லா நோய்க்கும் மருந்து உண்டு. பிடிவாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொல்லுவாரு. பிடிவாதம் பிடித்தால் அதுக்கு மருந்து கிடையாது. ஆக அந்த இடத்துல போய் நம்ம உட்கார்ந்து பேசுறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ இந்த கண் திருஷ்டின்னு ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, உப்பு மஞ்சளை போட்டு தண்ணியில கழிச்சு குடிக்கலாம். அது கிருமி நாசினியா பயன்படும். அப்படி இல்லை, இன்னொன்னு நீங்க பண்ணலாம். நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சொம்பு ஒண்ணு வச்சிருப்பேன், இல்ல ஒரு நம்மளுடைய அந்த மொண்டுகுழின்னு சொல்றோமா இல்லைங்களா, அதை அப்படியே எடுப்பேன், கண்ணால பார்ப்பேன்.
அகத்திர மந்திரமோ பாபாஜி மந்திரமோ சிவன் ஏதாவது ஒரு மந்திரத்தை படிப்பேன். நான் படிக்கிறது கங்கா காவிரி தொட்டது கங்கை விட்டது பான் ஒரு 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 ஸ்லோகம் ஒண்ணு உண்டு, மந்திரத்தை சுத்தமா தமிழ் மந்திரம். அதை படிச்சு நேர ஊத்தி குளிப்போம் 3 முறை. குளிச்ச புத்துணர்ச்சி வந்துடும். நீங்க என்ன பண்ணுங்க, ஐயா எனக்கு இந்த மந்திரம் மேல நம்பிக்கை இல்லையா, நல்லது ஐயா, உனக்கு அங்க வழி உண்டு, உன்னைய விட்டுட்டு போற மாதிரி இல்ல. தண்ணி எடுங்க, இதில் நான் குளித்தால் ஆனந்தம் அடைவேன், பரிபூரணமாக சுத்தி அடைவேன் சொல்லி குளிங்க ஐயா. அது ஒரு 9 முறை சொல்லிட்டு குளிங்க, சரியா போச்சு. ஒரு சின்ன ஓமானம் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்காரு சாப்பாடு நல்லா. நாம அங்க வந்து நின்று, இதையா நீ சாப்பிடுற, ஓ சாப்பிட்டியா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவாரா இல்ல வச்சுக்கிட்டு பாப்பாரா, ஏன்னா சொல்லிட்டு போறான்னு சொல்லிட்டு. இதுதான் விஷயம், வேற ஒண்ணும் கிடையாது. ஆக இப்போ நம்மளோட குழந்தைகள் நோய் ஆயிட்டாங்க, நீங்க என்ன பண்ணலாம், அவங்கள பால் கலக்குறீங்கல்ல, பாலை வந்து சுடுதுன்னு போட்டு கலக்கிட்டீங்க, அந்த பாலை அப்படியே பாருங்க, அதுல வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை ஒண்ணு ஏத்துங்க, உள்ள ஏதோ பால் கொடுங்க, அது போயிடும். ஐயா முதல்ல சொன்னீங்களே இந்த குழந்தைங்களை எப்படி சரி பண்ணுவது அப்படின்னு ஒண்ணு சொல்றேன். இதுல நிறைய நன்மைகளும் பண்ணலாம், சில வேலையும் பண்ணலாம். நல்லதை மட்டும் எடுத்துக்கங்க. ஒரு 18 வயசு குழந்தை வந்து ஒரு தகாத ஒரு காதல்ல வந்து போயிட்டாங்க, நமக்கு அது பிடிக்கல, அது வந்து அந்த பையன் சரியில்லை, நம்ம பொண்ணை காப்பாத்துறோம், சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஞ்ஞான ரீதியாக அது ஹோர்மோன் மேலே இருக்குச்சு. நம்மளுடைய தியான தத்துவம் பிரகாரம் அந்த எண்ணெய் அது வழியா அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க, காதல் என்ற உணர்வு. இதை போக்குறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நம்ம எப்படி இதுல பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி கண்ட ஒரு வழிமுறை தான் நான் இப்ப சொல்றேன். காய்கறி வெட்டுறீங்கல்ல, அப்ப அந்த காய்கறி வெட்டும் பொழுது ஏதாவது ஒரு மந்திரத்தை, எந்த மந்திரமாக எந்த மார்க்கமாக இருக்கட்டாலும், எல்லாமே எண்ணங்கள் தான், எல்லாமே அதிர்வலைகள் தான். ஒரு நான் இப்ப சுலபமா ஓம் சிவாய நம இல்லைன்னா அப்படியே மெதுவா வெட்டுங்க காய்கறி வெட்டிக்கிட்டு என்ன பண்ணுங்க, வெட்டி முடிஞ்ச உடனே அப்படியே பாருங்க காய்கறி. என் குழந்தை என் பேச்சை கேட்க வேண்டும், மனம் திருந்த வேண்டும், இந்த உணவை நான் அன்போடு சமைக்கின்றேன். நீங்க சமைங்க முடிஞ்சு. எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுங்க. வீட்டுல 7 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்டோம். ஆனா நீங்க போட்ட வாட்ஸ்அப் யாருக்கு, உங்க பொண்ணுக்கு, அது அவங்களுக்கு மட்டும் தான் போகும், மத்தாள்கிட்ட அது போவாது. ஏன்னா நீங்க யாரை நினைச்சு போட்டீங்க, உங்க மகளை, அது அங்க மட்டும் தான் போகும், மத்தவங்களுக்கு அது தீங்க ஒண்ணும் பண்ணாது. கோயில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், பாத்திருக்கீங்களா? அந்த வேலை குத்தி மகேஸ்வர பூஜை ஒண்ணு பண்ணுவாங்க, அந்த உணவுக்கு தனி சக்தி ஒண்ணு வந்துடும். இத போலதான் நீங்க சமைக்கும் போது, இவங்களுக்கு நான் சமைக்கிறேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு வெட்டுனீங்கன்னா, உங்க கோபம் அதிர்வலை வந்து அந்த உணவுல பாயும். என்னைக்குமே பாருங்க, வீட்டு சாப்பாடு மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டா அம்மா அன்போடு சமைப்பார். அம்மாவுக்கு அப்புறம் உங்களோட மனைவி, சகோதரி, அத்தை, மாமி நல்லா சமைச்சு நல்லா சாப்பிடணும் அப்படின்னு கொடுப்பாங்க. கடையில அந்த வேலைக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா, எனக்கு சம்பளம் கொடுக்கலடா அப்படின்னு சமைச்சா என்ன ஆகும்? அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அதிர்வலைகளாக மாறி எண்ண அலைகள் அந்த உணவிலே வியாபித்து நாம் உண்ணும் போது உள்ளே சென்று அணுக்களாக மாறி அணு கூட டிஸ்டர்ப் பண்ண வயிற்றுல ஏதோ பண்ற மாதிரி தெரியும். நேரம் பத்தாது, எனக்கு மைக்க கொடுத்தா பேச ஒரு தளம் கொடுத்தாலும் பேசிக்கிட்டே போயிருவேன். அடுத்து நீங்க இந்த ஒரு முறையை நீங்க வந்து உணவுல நீங்க இது பண்ணுங்க, அல்லது வந்து குழந்தைகளுக்கு தண்ணி கொடுக்கும் போது தண்ணி அதை பார்த்து மந்திரிச்சு கொடுங்க. அந்த காலத்துல சில சமூகங்கள்ல வந்து ஒரு வழக்கு முறை ஒண்ணு, தண்ணியை வந்து கையில எடுப்பாங்க. உணவை வந்து சாப்பிடும் பொழுது கையில ஊத்தி அதை 3 முறை தெளிச்சுட்டு, இந்த 3 விரல அதை வச்சுட்டு, ஆம் கிரீம் கிராம் சுவஹா சித்ராய சித்திரகுப்த ஒரு மந்திரத்தை ஃபுல்லா படிப்பாங்க உணவு. அந்த உணவை கொஞ்சம் எடுத்து இறைவனை வேண்டி அதை சாப்பிடுவாங்க. அப்ப அந்த உணவுல ஏதாவது ஒரு கெட்ட அதிர்வலை உள்ள புகுந்திருந்தாலும் அந்த உணவு அந்த மந்திர சக்திகளால் அது வந்து நீக்கப்பட்டு சுத்தி அடைஞ்சு நல்ல உணவாக மாறும். அதனால ஒரு வீட்டுக்கு போகக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து காலடி வைக்கக்குள்ளே வந்து இறைவனை வணங்கிட்டு தான் போவாங்க. ஒரு கார்ல ஏறி இறைவனை வணங்கிட்டு தான் போவாங்க. ஒரு கோயிலை தாண்டும் போது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, ஒரு மரியாதை. ஆக இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அந்த இயற்கையோட இசைந்த வாழ்வு, நாம தெய்வங்களை முன்னிறுத்தி எல்லா ஒரு வேலையும் செய்யறோம் அப்படின்னு சொல்றதுக்கு காட்டுறதுக்கு தான் வச்சாங்க பெரியவங்க. இப்ப அதெல்லாம் வந்து நிறைய பேர் செய்வதில்லை. என்ன அலைகள் எப்படி வெளியாகின்றன? அதிர்வலையாக வெளியாகின்றது. எப்படி? இப்ப நான் எப்படி இந்த காணொலி மூலியமாக உங்களிடம் வந்து இந்த ஒலியுடன் பேசிக் கொண்டிருக்கின்றேன், அதுவும் அதிர்வலைதான். மின்காந்த அலை மூலியமாக அந்த ஸ்டேட்டலைட்டை எடுத்து இங்க அனுப்பி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதே தத்துவம் தான் இங்கேயும். என்னுடைய மனதில் உள்ள எண்ண அதிர்வலைகளில்
புத்தியும் சொல்லுது, மனமும் சேர்ந்து இந்த வோக்கல் கோட்டை மூலியமா நாக்குல வந்து நாக்கு அதுக்கு ஏற்ற ஒரு பிளர்ச்சி ஒண்ணு கொடுத்து அந்த வரக்கூடிய ஒளியில வந்து சவுண்டா மாறி வருது வெளியே. இவ்வளவுதான் விஷயம். இதுல காந்த சக்தி ஒன்று இருக்குது, அதுல மின் சக்தி இருக்குது. இதுல அன்பு இருக்குது, அதுக்கு அன்பு கிடையாது. அது எல்லாத்துக்கு கரெக்டா சொல்லும். அப்ப சகலமும் அதிர்வலை தான் உலகத்துல. உன்னை பாருங்க, ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். சரியாக அந்த சீன பெருநாளைக்கு ஒரு வண்டு ஒண்ணு வரும். அது 1 மாசம் நிக்கும். அதுக்கப்புறம் அந்த பருவம் மாறினா அந்த வண்டு எங்க போய் தூங்குது, இல்ல எந்த இடத்துல போய் சமாதியில உட்கார்ந்து தெரியாது. மீண்டும் அடுத்த வருஷம் வரும். பாத்திருக்கீங்களா இது சில பேரு? அதாவது ஸ்டுடியோல சில சமயம் முன்னுக்கு கேமரா போட்டு போயிருவானுங்க. நான் ஒண்டியா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பேன். இப்ப அதே மாதிரிதான் தெரியுது எனக்கு. நான் பாத்துக்கிட்டா யாரும் கையெல்லாம் ஆட்டல, ஒண்ணும் இல்ல. இப்ப நல்லா இருக்கு. இப்ப இப்ப நான் பைத்தியமா இல்ல, யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கேன். சரி. ஆக இது ஒரு முறை. அடுத்த முறை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து, நீங்க குழந்தைகளை குளிப்பாட்டுறீங்கல்ல, அந்த அந்த குளிப்பாட்டுக்குள்ள அத வாரத்துக்கு ஒரு முறை நீங்க செய்யலாம். ஒரு ரோஜா பூ, ஒரு கடுத்தல ஒரு தாமரை பூ, ஒரு கொஞ்சோண்டு மல்லிகைப்பூ கிடைக்கலன்னா பரவாயில்ல. மத்த பூவெல்லாம் பிச்சு வாளியில போட்டு ஒரு எலுமிச்சை பழம் வெட்டி எல்லாம் போட்டு மூடி வச்சிருங்க. அத காலைல குளிப்பாட்டுக்குள்ள நார்மலா அவங்கள வந்து அந்த சவுக்காரம் என்று சொல்லக்கூடிய சோப்பெல்லாம் போட்டு குளிப்பாட்டிட்டு கடைசியா அந்த தண்ணியை ஊத்தி குளிங்க. பூவுல வந்து மிகச் சிறந்த அதிர்வலைகள் உண்டு. ஆரோக்கியத்துக்கு, மன ஆரோக்கியத்துக்குன்னா அதிர்வலை உண்டு. இந்த ஒரு விஞ்ஞானத்தை தான் நான் வந்து லண்டன் யூகேல போய் படிச்சேன். பைத்தோ பயோ பிசிக்ஸ் சொல்லிட்டு. ஆக இப்ப என்ன பண்றாங்க, பூல இருந்து எடுக்கக்கூடிய ரசாயனத்துல அதை மருந்தாக்கி மனநிலை பாதிக்கப்பட்டது அதை வந்து மருந்தா கொடுக்குறாங்க. இந்த சயின்ஸுக்கு பேர் வந்து பைத்தோ பயோ பிசிக்ஸ். இதை முதல்ல டாக்டர் பாக் என்று சொல்லக்கூட அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. அவர் ஒரு மனிதனுக்கு மருந்து கொடுத்து கொடுத்து பாக்குறாரு, நோய் குணமாகல. அதான் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர். அவர் என்ன பண்ண, கோபத்தின் விளிம்பிக்க சென்று இந்த தொழிலே வேணாம் விட்டு விட்டு காட்டுக்குள்ள பூந்துடுறாரு. போகும் பொழுது அங்க உள்ள பூக்களை பார்த்தவொன்னே மனம் அவருக்கு மாறுது. இதுல என்ன இருக்கு, என்னுடைய மனசு இதை மாத்துது அப்படின்னு அந்த பூவை கொண்டு வந்து அதோட அதிர்வலையில அவர் டெஸ்ட் பண்ண போல பாத்தீங்கன்னா, அதுல மனிதனுக்கு உள்ள இந்த கோபம், இந்த கவலை, இதை தீர்க்கக்கூடிய உள்ள அதிர்வலை உண்டு என்று கண்டுபிடிச்சு அதை மருந்தாக்குனாரு. அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபசர் டயனா மோசோஃப் அவங்க வந்து அதை பெரிய லெவல்ல கொண்டு வந்தாங்க. நான் ப்ரொஃபசர் டயனா மோசோஃப் கூட மாணவன். ஆக இந்த பூக்களை நீங்க போட்டு குளிக்கலாம். என்சைட்டி அல்லது வந்து பயம் உள்ளவங்க என்ன பண்ணலாங்க, ஏதாவது ஒரு மந்திரத்தை படிங்க. நீங்க கிறிஸ்தவரா இருக்கட்டும், யாரும் எந்த மந்திரமோ நீங்க வந்து படிக்க வேண்டியதுதான். அதுல மிக முக்கியமானது, நடைப்பயிற்சி பண்ணும்போது அப்படியே இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே போங்க. அல்ல உத்தராஜ மாலை இல்ல ஏதாவது ஒண்ணு படிச்சுக்கிட்டே போங்க. போயிட்டு வந்தோன்னு பாருங்க, பயம் நீங்கிறத நீங்க பார்க்கலாம். இன்னொன்னு, பயம் உடனே இப்ப வந்துருச்சு பயம், நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, மூச்சு நல்ல மூக்குல வேகமா இழுங்க. ஒரு 5 வருஷம் அடங்கி போயிடும். உட்காந்து மூச்சு மெதுவா இழுத்து மெதுவா விடுங்க. அப்படி விடும் பொழுது உங்களுடைய எண்ணங்களை அந்த மூக்கு துவாரத்துல வைங்க. அந்த மூச்சு உள்ள போறத பாருங்க, இறங்க 5 நிமிஷத்துல நீங்க அமைதியாயிரும். தானாக கீழே இறங்கி விட. இதெல்லாம் நான் செய்து காட்டியிருக்கேன். மாநில மருத்துவ கல்லூரியில நான் டாக்டர்களுக்கு படிச்சு கொடுத்திருக்கேன். அதை சார் நான் செஞ்சு காட்டியிருக்கேன், என்சைட்டி எப்படி போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு நல்ல முறை. இன்னொரு முறை, எனக்கு ஒரு நாள் என்சைட்டி வந்துச்சு. ஹிமாலய ஏற போய் மூச்சு அடைச்சு உளுந்து அப்புறம் திரும்ப தப்பிச்சு வந்து நேரா சென்னையில வந்து ஹாஸ்பிட்டல் செக் பண்ணா என் ஹார்ட் நல்லா இருக்கு, ஒண்ணும் இல்ல போடான்ட்டு. 6 மாசம் வந்து ஃபியர் அண்ட் என்சைட்டில இருக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அப்போ தர்ப்ப புல்ல வாளியில போட்டு ஊற வச்சு குளிப்போம். தர்ப்ப புல்லு வந்து கெட்டதை போகக்கூடாது. அதான் தர்ப்ப புல்ல எரிச்சு அதுல மை செய்வாங்க இந்த கோயில் கும்பாபிஷேகத்துல, பாத்திருக்கீங்களா? வைக்கிறதுக்கு திருஷ்டியும் போக்கும். அதை போட்டு குளிக்கலாம். பூக்குளியல பண்ணலாம். மந்திர ஜபங்களை பண்ணலாம். அடுத்து ஒருத்தர் யாருக்காவது ஒரு பிறந்த நாள் வருதா, அவங்கள வாழ்த்துங்க. நீங்க பாருங்க, ஒரு இந்த வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய புலனத்துல 230 பேர் இருப்பாங்க. யாருக்காவது ஒரு பிறந்த நாள் வந்துச்சுன்னா ஒரு 30 பேர் தான் வாழ்த்து, மத்தவங்க கம்முன்னு இருப்பான். எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வாழ்த்துற மனமே ஒன்று இல்லையா? இதுல நட்டமா ஆகுது. யாரும் வாழ்த்துங்கள். இப்ப யாருன்னா வராங்க, நல்லா இருப்பீங்க, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுங்க. மனதுல மாற்றம் ஏற்படும். அன்பு மிகப்பெரிய ஒரு 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 சொல்ல இருக்கட்டும், ஒரு செயலா கூட இருக்கலாம். அன்பு ஒண்ணுமில்ல. யாராவது அன்பை வைத்து தியானம் பண்ண முடியுமா? அந்த அன்பு என்ற உணர்வை உள்ள கொண்டு வாங்க, பலவிதமான கவலையை போயிடும். யோகி ராமையா, என்னுடைய குரு ப்ரொஃபசர் டாக்டர் யோகி ராமையா என்று சொல்லுவாரு, ஐயா அன்பை கொண்டு தியானம் பண்ணீங்க. எப்படியா அன்பை கொண்டு தியானம் பண்ணுவது? நம்ம அவர்கிட்ட கேட்டோம்.
ஒரு பந்துனா முன்னுக்கு வச்சு பந்தை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு பூனா பூ வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கலாம், கணபதி நம்ம கணபதி வச்சு பார்த்துக்கலாம். அன்பை எப்படி பார்ப்பது? அவர் சொன்னாரு, ஐயா பஞ்ச இந்திரியம் இருக்குல்ல, அதை உணருங்கள் ஐயா அப்படின்னு சொன்னாரு. அதை உணருங்கள் அந்த அன்பை அப்படின்னு சொன்னாரு. நிறைய பேசுறது இருக்கு, எனக்கு இப்ப டைம் இல்ல, ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் எடுத்துக்கலாம்ல ஐயா? ஏன்னா டைமோட முடிக்கணும்னு பாக்குறேன். உங்களை வந்து நீங்க வாழ்த்த பழகிங்க. எப்படின்னு சொன்னா, உங்களுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, சாப்பாடு நல்லா இருக்கு, பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சாப்பாடு நல்லா இல்லைன்னா கூட கொஞ்சம் மாத்தி சொல்லுங்க. இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, மனைவி வந்து கேக்குறாங்க, சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்ல. மறுநாள் சாப்பாடு கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இன்னும் மோசமா தான் நிற்கும். ஏன்னா அந்த அம்மா சமைக்கும் போது இந்த ஆளுக்கு என்னத்தை அவிச்சு கொட்டினாலும் இப்படித்தான் சொல்லுவா அப்படின்னு ஒரு ஒரு கோபத்துல விளிம்புல போய் அதை செய்வாங்க. அந்த உணவு கண்டிப்பாக நல்லா இல்லாம போயிடும். ஆக எதை எடுத்தாலும் நீங்க அதுல ஒரு இறை நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, மகிழ்ச்சியோட, அன்போடு செஞ்சு கொடுங்க. அந்த வீடு கண்டிப்பா சுபிச்சமா நிற்கும். காலையில போடுற பாட்டு கந்த சசிய போடுங்க, அல்லது வந்து நம்ம லலிதா சகஸ்ரநாமம் இருக்கு, அதை போடுங்க. அதை விட்டுட்டு படைத்தானேன்னு ஒரு பாட்டை போட்டா என்ன இருக்கும்? சோகம்தான் வரும். காலையிலேயே என்ன பண்ணாங்க, நம்மளுடைய அம்மா, தாயார், மனைவி எல்லாம் கோலம் போட்டாங்க. கோலம் போட்டு நல்ல ஒரு பாட்டு ஒண்ணு போடுவாங்க, சாம்பிராணி புகை போடுவாங்க. ஏன்? 5 இந்திரியங்கள்ல ஒரு இந்திரியம் மூக்கு துவாரம். அந்த சாம்பிராணி புகை நம்மள சாந்தப்படுத்தும். அந்த ஊதுவத்தி புகை நம்மள சாந்தப்படுத்தும், மனம் சார்ந்து நிற்கும். அதனாலதான் வந்து வீட்டுல வந்து பூஜையில வந்து அலங்கரிப்பாங்க. பொட்டு பூவெல்லாம் வச்சு அலங்கரிச்சு, பூவை வச்சு, ஒரு ஊதுவத்தியை கொளுத்தி வச்சு, மந்திரங்களை படிச்சு பிரார்த்தனை பண்ணாங்க. நம்ம முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க? அத்தரை பாவிப்பாங்க, அத்தரை பூஜை அவங்க தொழுவாங்க. ஏன்னா இந்த சாந்தமான ஒரு சூழ்நிலையில மனம் தானாக சாந்தம் அடைகின்றது. எந்த இடத்துல மனம் சாந்தம் அடைவில்லையோ அந்த இடத்துல வந்து கெட்ட அதிர்வலை ஒண்ணு உருவாகுது. இந்த கெட்ட அதிர்வலை உருவிட்டு அதுக்கப்புறம் தான் ஒண்ணு ஒண்ணா கெட்டது வந்து சேரும். அப்படி வந்துருச்சுன்னா முதல்ல இவன் நினைக்கிறது, எனக்கு எவ்வளவு செய்வன பண்ணிட்டான். அதான் நினைப்பாங்க எல்லாமே. எனக்கு நேரங்காலம் சரியில்லை ஓடுவாங்க ஜாதகர்கிட்ட. அவர் என்ன சொல்லுவாரு? உனக்கு இந்த தோஷம் அந்த தோஷம் அப்படின்னு. அதுக்கு செலவாகும். அதுக்கப்புறம் சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான் ஒரே இடத்துல. ஆக மனதை வசப்படுத்தக்கூடிய பலவிதமான உங்களுக்கு டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். வள்ளுவர் ஒண்ணு சொன்னாரு திருக்குறள்ல, நான் அதான் முடிக்க நான் ஆசைப்படுறேன். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெருகி. எதை நீ நினைக்கின்றாயோ அது நீ ஆவாய். நான் ஜாதகம் பார்த்தப்ப சொன்னாங்க முத ஒரு ஆளு, நீ உருப்பட மாட்டே அப்படின்னு சொன்னான். இதெல்லாம் ஒரு ஜாதகமா அப்படின்னு. அப்ப எனக்கு அப்போ ஜாதகம் பார்க்க 2 வழி தான் காசு. இப்ப எங்கேயோ போயிடுச்சு. நீ உருப்பட மாட்டேன், சரியில்லை. 30 பேர் பார்த்தா 30 பேர் அதான் சொன்னான். அப்ப ஒரு ஒரு கோபம், ஒரு வெறுப்பு இந்த விளிம்புல போய் நின்றுகிட்டு இருந்தேன். கிடைச்சது ஒரு புக்கு, வாழ்க்கையை அமைக்கும் எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் MS உதயமூர்த்தி புக்கு வாங்கி படிச்சேன். அதுக்கப்புறம் கண்ணில் பட்ட புக்கு வந்து நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சன்னதி என்று சொல்லக்கூடிய கண்ணதாசன் புக்கு கிடைச்சிச்சு. படிக்க ஜேம்ஸ் புக்கு வந்து கிடைச்சு, பாப் ப்ராக்டர் புக்கு கிடைச்சது. திருக்குறள் அற்புதமான புக்கு ஐயா. அத ஒண்ணா பிரச்சனை வருதா, ஒரு குச்சி ஒண்ணு எடுங்க, நம்ம ரூலரை நேரா உள்ள ஒண்ணு கூடுங்க, எந்த பக்கம் வருது அந்த பக்கம் தொடங்க, அத படிங்க, முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இப்படி வந்து எண்ணங்களை சரிப்படுத்துங்க. நம்ம நினைக்கிறதெல்லாம் அந்த வெற்றியா கொண்டு வரலாம். குழந்தைகளை அடிப்பது அல்லது வந்து ஏசுவதை விட உணவுல அந்த எண்ணங்களை போடுங்க. பார்க்கும்போது எண்ணங்களை போடுங்க. ஆமையை போல இருங்க, மீனை போல இருங்க. மீன் கண்ணால பார்த்து குஞ்ச பொறிக்க வைக்கும், ஆமை எண்ணங்களால் தன் குஞ்ச பொறிக்க வைக்கும். அத போல எண்ணங்களை வீடு ஃபுல்லா வந்து ஏத்துங்க. உள்ள சூழ்நிலை நிச்சயமாக மாறி நன்மை அடைவீர்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்.